நேரக்கோயில் என்ற ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுக்கு நான் இப்போது வந்திருக்கிறேன். இந்த கோவில் மதுரையில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், நேரம்தான் அனைத்திற்கும் காரணம் என்ற கான்செப்ட் தான் இங்கு பிரதானம். ஒரு பக்தர் ஆர்மியில் பணிபுரிந்து அவர் அதை ஏன் மக்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, அதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்யும் நோக்கத்தில் தொடர்ந்து சென்றதால் நேரம்தான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. நேரம் சரியில்லாதவனுக்கு எல்லாம் இருந்தாலும் வேலை நடப்பதில்லை. நேரம் சரியாக இல்லாதவனுக்கு என்ன இருந்தாலும் சரியாக நடப்பதில்லை. நேரம் சரியில்லை என்றாலும் நேரத்தை பொறுத்துத்தான் எல்லாம். நேரம் எல்லாமே இருந்தும் நேரம் சரியில்லை என்றால் வேலை நடப்பதில்லை, காரியங்கள் கைகூடுவதில்லை, மன நிம்மதி அமைதி கிடைப்பதில்லை. இந்த அடிப்படையில் அவர் ஆராய்ந்து கொண்டே வந்தபோது நேரத்தின் முக்கியத்துவம் அவருக்கு புரிந்து அவர் 2006ஆம் ஆண்டில் இந்த கோவிலை நிறுவியிருக்கிறார். சரிங்களா? ஸோ கோயில் வந்து மெயினாக வந்து நல்ல நேரத்தை பிரதானமாக வச்சுருக்கிற கோயில் இது. சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல நேரம் இருந்தால் தான் வந்து கடவுளோட அருளை நமக்கு வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோயிலில் போய் ஒரு சிலையவே ஒரு திருடு அப்போ அந்த தேவிக்கு சக்தி இல்லையா என்ன, அந்த கடவுளுக்கு சக்தி இல்லையா என்ன, அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? அப்போ என்னென்னா, கடவுளோட அருள் வந்து நமக்கு ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி வருது. எல்லார் மேலேயும் ஈக்குவலாக தான் விழுகும். அதாவது நேரம் வந்து பிரதானமான காரணம். எந்த ஒரு ஒரு காரியம் கைகூடணும், உழைப்பாங்க, அவங்களுக்கு சக்ஸஸே கிடைக்காது, அவனுக்கு டைமே சரியில்லைப்பாம்பாங்க. ஒருத்தருக்கு ஒன்றுமே பண்ண மாட்டான், நான் பெருசாக வந்துடும், அதிர்ஷ்டம், அவனுக்கு நேரம் நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. ஒரு திருடனே போய் கோயிலுக்கு போய் அவன் திருடிட்டு வரனா அந்த டைம் அவனுக்கு நல்லா இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு திங்கும் வராது. ஆனால் அவன் திரும்பி வாழணும்னு நினைக்கும் போது அவனுக்கு அந்த கர்மாவோட இது வந்துட ஆரம்பிச்சது. அப்போ தான் திரும்பி வாழலாம்னு நினச்சேன். இப்போ போய் எனக்கு ஏன்னா அவனுக்கு கட்டங்கள் மாற ஆரம்பிக்குது. அதனால திரும்பி நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். நமக்கு என்னன்னா, நம்மளோட கட்டங்கள் ஒரு டைம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாச்சு அப்படின்னா தான் அதுக்கான இது வந்து என்ன அலைகளும் சார்ந்து தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி அப்பா ஒரு 40 இயர்ஸ் அதை ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அப்பா யுவர் ஃபாதர். ஆமாம், எக்ஸர்வீஸ் சார் வந்து சின்னசாமி குருஜிங்கிறது வந்து அவர். ஸோ அவர் வந்து எக்ஸர்வீஸ் ஆர்மியில் இருந்தாங்க. ஆர்மியிலேருந்து அவர் இந்தியாவில் போகாத இடங்களே கிடையாது. கோயில்கள் கிடையாது, எல்லா இடமும் சுற்றிருக்காங்க. இந்தியாவில் அத்தனை ஸ்டேட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சரி, ஒரு சாமி வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது பாப்புலராக இருக்குது. இதே பெருமாள் வந்து திருப்பதிக்கு போனால் அருள் தராரு, ஆனால் இன்னொரு இடத்துக்கு போனால் தரமாட்டேங்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். தராரா இல்லையான்றது அடுத்த ஆர்கியூமெண்ட். பட் யூஸ்வலாக எதுக்கு திருப்பதிக்கு போகிறோம் பெருமாளை பார்க்குறதுக்கு, பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்குது ஒரே கடவுள். அப்போ அந்த இடத்துக்கான ஒரு அம்சமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அம்சத்துல தான் இங்க வந்து காலதேவி வந்து அமைஞ்சிருக்காங்க. எப்படின்னா, ஆமா, முதல் தடவை வரீங்க இல்லையா, தேவியா வெளியே இருந்து பாருங்க, பார்த்து 11 தடவை தேவிக்கு ஆமா, அதுக்கப்புறம் திரும்பி இடம்
சுற்றிட்டு தரிசனம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள சரிங்களா. ஸோ இது வந்து இந்த இடம் வந்து 11 தடவை முயற்சி பண்ணி 15வது தடவை கரெக்டாக அமைஞ்சது இடம். அதனால தான் அந்த 11க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் முயற்சி. அத்தனை தடவை வந்து இடிச்சு அது அமையலை சரியா. அந்த தடவை 11 டைம்ஸ் ஆச்சு. இப்போ இந்த கோயில் வந்து எதுக்கு கட்டினார்னு வந்துட்டாரு. ஏதாவது ஒரு கோயில்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க வந்து இந்த கோயில்ல யாக காசு எங்களுக்கு இனாமா கொடுத்தோம். ஏன்னா வந்து பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, நான் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட வரேன். நான் இங்க வந்து வெளியில வந்து தீபாவளி காமிக்கிறேன் உங்களுக்கு. போதுமா? இந்த கோயிலை விட்டு வெளியில வரக்கூடாது தீபாவளி. ஆனா பக்தர்களுக்காக எதுவும் செய்யலாம். நான் வெளியில கொண்டாந்து காமிக்கிறேன். அமைதியா போன பௌர்ணமிக்கு வருடாபிஷேகத்துல ஒரு 50 காசு கொடுத்தோம். எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க? கை சுத்துங்க. 4 பேர் வாங்கிருக்கீங்க, 4 பேர் வாங்கல. அந்த காசு ஏதாவது விசேஷம் கொடுத்துருக்கானா? அது வருஷம் வந்து கொடுத்தாங்க. மொத்தம் 11 காசு 11 வருஷம் 11 தொடர்ச்சியா நீங்க வாங்கி வீட்டுல 11 வச்சு பாருங்க. அது என்னென்னலாம் மாயம் சொன்னது அதாவது வச்சிருக்கிறாங்க. வச்சிருந்தவங்க சொன்னாங்க. இப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க 11 வருஷம் இந்த காசு வாங்கியிருக்கோம். அது பல நேரத்துக்கு ஜெயில் கூட வெளியே விழுந்துச்சியா. தப்பு பண்ணாத ஒருத்தன் வம்படியா அந்த 10 முடிஞ்ச 11 காசு கரெக்டா வெளியில வந்தார். அதாவது நிறைவேற்று. அந்த யாக காசு ஒவ்வொரு வருஷமும் தவற அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா எந்த கோயில் நீங்க யாராவது எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஆளுன்னா கொடுப்பாங்க. ஒரு விஐபின்னா யார்? இந்த திருச்செந்தூர், பழனி, ஒரு சாதாரண கோயில் கூட வச்சுக்கோங்களேன். எங்கேயுமே யாகத்திலிருந்து காசு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா கோயிலோட பூரா பவர் போயிருக்கு. கோயிலோட லட்சுமி பூரா போயிருக்கு. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாம கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோம்னா எங்களுக்கு பக்தர்கள் தான் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பக்தர்கள் இல்லைன்னா பகவான் இல்லை. ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லு. திருப்பதிக்கு ஒருத்தருமே போகல அப்படின்னா, திருப்பதிக்கு ஒருத்தருமே ஒரு மன்னர் வந்துட்டாரு, ஒரு மன்னர் அரசாடுறாருன்னு வச்சுக்கோங்க. முந்தைய காலத்துல இருந்தாலும் அவுரங்கசீப், அக்பர், அந்த மாதிரி மன்னர்கள் வந்துட்டாங்கன்னு வைங்க, திருப்பதிக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாருன்னா திருப்பதிக்கு ஏதாவது மவுஸ் இருக்குமா? இருக்காது. அப்ப மக்கள் எங்க ஜாஸ்தி போறாங்கன்னா அங்கெல்லாம் பவர் இருக்குன்னு அர்த்தம். அதான் மக்களை வச்சுதான் பகவான். மக்கள் இல்லைன்னா பகவான் இல்லை. ஓகேவா? அதான் மக்கள் தேவை, மகேஷன் இல்லை. மக்கள் தான் பெருசு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் யாகம் வருஷம் யாகம் வளர்த்து அதுல இருந்து யாக காசு வந்து நாங்க அதுக்காக தயார் பண்ணி 3000மோ 4000மோ சேர்த்து யாகத்துல போட்டு அதை எடுத்து குளிர வச்சு தேவி பாதத்துல வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அது வந்து 11 காசு கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் இந்த வாட்டி இருந்து ரொம்ப பேருக்கு இல்லாம போச்சு. நான் அமாவாசைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா பிரசன்னத்துல கேட்டேன். முடிவு வந்து ஒன்றும் உத்தரவு வரல.
அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கணும்னு உத்தரவு வந்துச்சு, அதனால நிப்பாட்டிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. கேட்கறதோடு மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க. 2012 வந்து அருள்வாக்கு சொன்னோம். 2012 வரைக்கும் 2012 வரைக்கும் அருள்வாக்கு சொன்னோம். அதுக்கப்புறம் நிறுத்தியாச்சு. இப்ப பிரசன்னத்துல திரும்பி அருள்வாக்கு சொல்றதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. உத்தரவு கொடுத்தாதான் நான் சொல்ல முடியும். அதனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 50 பேருக்கு மட்டும், அதுக்கு மேல முடியாது, 50 பேருக்கு மட்டும் அருள்வாக்கு சொல்லப்படும். அருள்வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கோளாறு இருக்கு, இந்த கோளாறு எதனால வந்துச்சு, இது யாரு செஞ்சா, இதுக்கு என்ன பண்ணுனா இந்த இது தீரும் அப்படிங்கிற எல்லா நிபந்தனைகளும் வந்துடும், அருள்வாக்குல வந்துடும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு யாகத்துக்கு சொல்லும், பூஜை பண்ணணும். அந்த பூஜை வந்து இப்போ ரொம்ப விட்டு போச்சு, ரொம்ப கஷ்டம் அதுக்கு பண்றது. ஏன்னா அதனுடைய சமிதி, அந்த என்ன உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன இது சொல்றேன், நல்லி சில்க்கு சென்னையில் அவர் ஒரு வீடு ஒரு இடம் வாங்கியிருந்தாரு, 18 ஏக்கரு. அது வந்து வீடு கெட்ட ஆரம்பிச்சா ஒரு ஆள் 2 ஆள் இறந்து போயிடும். அதை நிறுத்திடுவாரு, திரும்பி 2-3 மாசம் கழிச்சு ஆரம்பிப்பாரு, அப்ப 2 பேரும் அடிபட்டுருவாங்க. இப்படியே வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு. அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பெரிய பணக்காரரு. சோட்டானக்கரையில போய் 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆளை கூப்பிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அப்பயும் நடக்கல. இது ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. 6 மாசம் கழிச்சு அங்க திரும்பி ஒரு இது கட்ட ஆரம்பிச்சாங்க, 3 பேர் அது. ஸோ இது எதை நான் சொல்ல வர்றேன்னா, நம்ம செஞ்சது ஒண்ணும் இல்லை. ஒரு கப்பல்ல ஜிடி நாயுடு போயிட்டு இருந்திருக்கிறாரு, நிறைய மூர்த்தி சின்னதுதான், கீர்த்தி ரொம்ப பெருசு. நல்லா வந்து தெளிவா சொல்லிடுறேன், நீங்க எங்க வேணாலும் உலகத்துல எங்க வேணாலும் போய் முட்டி மோதி பாருங்க. யூடியூப்ல சொல்லிட்டேன், ஊர் ஊரா கோயில் கோயிலா தெரு தெருவா ரோடு ரோடா நொந்து நூலாகி அலைஞ்சி பிரச்சனை எங்கேயும் தேரல அப்படிங்கிற கடைசி கட்டம் வரும்போது அது தீர்க்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இதுதான். நீங்க எவ்வளவு பெரிய கோயிலுக்கு வேணாலும் போங்க, அதெல்லாம் போகலாம், சுற்றுலாவுக்கு சாமியை பார்க்கலாம். சாமிக்கு ஒரு சக்தி இருக்கு, காலதேவிக்கு ஒரு சக்தி இருக்கு. காலதேவி நல்ல நேரத்தை கொடுப்பாங்க, காலதேவி பொருளை கொடுக்க மாட்டாங்க. திருப்பதி பொருளை கொடுப்பாரு, ஆனா அந்த பொருள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு நல்ல நேரம் வேணும். அந்த நல்ல நேரத்தை கொடுக்கறவதான் காலதேவி. இப்ப நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, இந்த 11 காயின்ஸ் யாக காசு வந்து எந்த கோயிலையும் சாமானியத்துல கொடுக்க மாட்டாங்க. இல்லை யாராவது நான் இந்த கோயில்ல யாக காசு வாங்கியிருக்கேன் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் ஒருத்தர் கிடையாது. அதனால யாக காசு எந்த கோயிலையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சன்னிதானத்துல கொடுக்குறாங்க, அது எவ்வளவு மகத்துவங்கிறது அதை வாங்கினாதான் அதனுடைய பலன் தெரியும். அதனால அது வாங்க அடுத்த வருஷம் இங்க இப்ப இருந்தா நினைச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து அந்த யாக காசை கைப்பற்றணும். இந்த கோயில் ஆரம்பிச்சு முதல்ல வந்து அங்க விளக்கு போட்டோம், அப்புறம் தட்டுல 2 விளக்கு 3 விளக்கு எல்லாம் போட்டோம். அப்புறம் வந்து அந்த விளக்கு நிப்பாட்டியாச்சு. அப்புறம் வந்து எண்ணெயை ஊற்ற சொன்னோம், அந்த எண்ணெய் வந்து பூரா ஊத்துற எண்ணெய் பூரா வேஸ்ட் ஆகுன்னு சொல்லி அதை நிறுத்தியாச்சு. இப்ப பிரசன்னத்துல நீட்டா போயிட்டு இருக்கு. என்னுடைய சக்கரத்துல நின்னா போதும், நான் உங்களுக்கு உண்டான காலகட்டத்தை கொடுத்துறேன், நல்ல நேரத்தை கொடுத்துறேன். சிறப்பு நேரம் விஷயத்துக்கு வர இன்னைக்கு 12 மணி பூஜைக்கு நான் என்ன கேட்க போறேன், தேவி கிட்ட பிரபஞ்சத்துல கேட்கிறேன் உங்களுக்காக. இது எங்க நான் கத்துக்கிட்டேன்னா, மவுண்ட் ஆபூரை கத்துக்கிட்டது. பிரபஞ்சத்தினுடைய சக்தியை கூப்பிட்டு எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் பண்றது. யார் யாருக்கு என்னென்ன குறையோ அவங்க குறை பூரா சரியாகும்.
நேர கோயிலுக்கு வந்து யாருமே வெறும் கையோட போகக்கூடாது. நான் அந்த கோயிலுக்கு போனேன், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தக்கா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க போட்டீங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு ஆளை டேய் போடா அப்படின்னு 2 திட்டு திட்டா போன உடனே கமெண்ட்ல போட்டுறாரு, இந்த கோயில் சரியில்லை சாமி அப்படிங்கிறது நடந்துடும். ஆனா நல்லது லேசல வராது. ஆனா வந்துச்சு அப்படின்னா சாமானியத்துல போகாது. சரியா? 12 மணி பூஜையில ஒரு விசேஷம். நல்ல நேரமும் கெட்ட நேரமும் சக்கரத்துல நேர்கோட்டில் வரும். 2 நேர்கோட்டில் வரும்போது நாம வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்கிறோம். பக்தர்களுக்கு, எல்லா பக்தர்களுக்கும் கெட்ட நேரத்தை ஒரு நூல் இறக்கி நல்ல நேரத்தை மேலே ஏற்றணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நேரத்தை கொடுத்து அமோகமா வச்சிருக்கணும், செல்வாக்கோட வச்சிருக்கணும், ஆனந்தமா வச்சிருக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்காக நான் அந்த 12 மணி பூஜை வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. முழுமையாக தெய்வத்தை நம்ப வேண்டும், முழுமையாக யோகியை நம்ப வேண்டும். அதற்காக சுற்றும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான். இங்கே போட்டிருக்காங்க, கோவிலுக்குள் வந்து ஸ்ரீ காலதேவியை தரிசிக்கும் வரை மௌனமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல ஒவ்வொரு முறையும் பக்தர்களுக்கு சொல்லப்படுகிறது, தயவு செய்து கோவிலுக்குள் வந்துவிட்டால் அமைதியாக தேவியை வலம் வந்துவிட்டு காலச்சக்கரத்தில் நின்று தேவியை தரிசனம் செய்ய வேண்டும். அதே போல மௌனம் என்பது தெய்வத்தை காணக்கூடிய மிகப்பெரிய வழி. இந்த காலத்துல சித்தர் எல்லாமே தியானத்துல இருப்பாங்க. தியானம் மீன்ஸ் மௌனம். மௌனத்துல இருக்கணும். தயவு செய்து மௌனத்துல இருங்க. மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் சாப்பாடு வாங்கி அப்படியே தட்டில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டீங்க, 12 மணி பூஜை ஆரம்பிக்க போகுதுன்னு. தயவு செய்து சாப்பாடை வீணாக்க வேண்டாம், தண்ணீரை வீணாக்க வேண்டாம். நம்ம கொடுக்கப்படும் அன்னதானம் பல பக்தர்களின் கைங்கரிய நன்கொடைகளால் வழங்கப்பட்டு வருகிறது. கோவில் அறக்கட்டளையின் செயல்பாடுகளால் வழங்கப்பட்டு வருகிறது. தயவு செய்து அந்த அன்னத்தை வீணாக்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் அன்னத்தை வீணாக்கும் போது காலையில ஒரு ட்ரம் நிறைய ஒரு குட்டி ட்ரம் நிறைய எடுத்துக்கொண்ட போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செய்து தேவையான அளவு சாப்பாடு வாங்கிக்கோங்க. திருப்பி வேணும்னா போய் வாங்கிக்கலாம். தயவு செய்து அன்னத்தை வீணாக்க வேண்டாம். அதே போல தண்ணீரை வீணாக்காதீங்க. அங்கங்க இயற்கை வளங்களை, செடி கொடிகளை புடுங்காதீங்க. தயவு செய்து எதுவும் செய்ய வேண்டாம். அமைதியா இருங்க. இப்ப இருக்க அமைதியை 12 மணி பூஜை முடிகிற வரை கடைபிடிங்க. சசிமா பெத்தரும் பெல் அண்டர்ஸ் சசிமா பெத்தரும் பெல் அண்டர்ஸ்